அர்ச்சனா அவர்கள் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வந்து பிரதீப் அவர்கள்ட்ட ஃபோன் கால் பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தின தகவலை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னரை அர்ச்சனா அவர்கள் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வெற்றிக்கு முழுக்க முழுக்க பிரதீப்போட ஃபேன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? பிக் பாஸ்ல அவார்ட் வாங்கின பிறகு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சிஸ்டர் மற்றும் அவங்களோட ஃபேமிலி இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பிரதீப் அவர்கள் அர்ச்சனாக்கு கங்க்ராச்சுலேஷன் சொன்ன விஷயத்தையும் அந்த ஒரு போஸ்டரையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அர்ச்சனா கண்டிப்பா அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு அப்பவே கால் பண்ணி பேசியிருக்காங்களாமா. அண்ட் அப்ப பிரதீப்பும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காருன்னும் அர்ச்சனாவோட வெற்றிக்கு தன்னோட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. பிக் பாஸோட வெற்றிக்கு பின்னாடி அவங்க முதல்ல பிரதீப் கிட்ட தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவை இன்னும் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணாம தான் இருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூடிய சீக்கிரத்திலேயே ரசிகர்கள் கூட ஒரு மீட்டப்போ அப்படின்னா லைவ் ஓவர்லாம் அப்படிங்கிற ஐடியால அர்ச்சனா அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அர்ச்சனாவோட அப்பா சொன்னது மாதிரி நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு திருப்பி நாம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அர்ச்சனா அவர்கள் தன்னோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் பிரதீப் தான், அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அவங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் தினேஷ் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு வீடியோ விட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிக் பாஸ் 100 நாட்கள் ஒரு திருவிழா மாதிரி போனுச்சு. அந்த திருவிழாலாம் அடங்கி இப்போ ரொம்பவே அமைதியா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நிறைய கண்டஸ்டன்ஸ் நிறைய கனவுகளோட வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் நோக்கி மறுபடியும் புறப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஒரு பிக் பாஸ் வாய்ப்புக்காக ஏகப்பட்ட பேர் காத்திருக்காங்க. அதுல என்ன நம்பி உள்ள அனுப்பின எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. நிறைய விஷயங்கள் நான் உள்ள பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதையும் மீறி ஒரு சில ஏமாற்றங்கள் இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு உங்களை எப்பயுமே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்த அந்த ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோல ரசிகர்கள் முழுக்க பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டால் கண்டிப்பா இவரு டாப் 2ல வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.